வச்சிருக்கான், பாத்துட்டு பயப்படாம போற. அப்படியே ரிபல்ஸ் வாடா. ஹாய் மச்சான், என்னடா லேட்டா வர? டிராஃபிக்டா மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போ மச்சான் போயிட்டு இருக்க? போகுதுடா. என்ன இப்போதான் வரியா? ஆமாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி, நியூஸ் பார்த்தியா? குரூப் 4 வேகன்ட் எவ்வளோ கம்மியாக விட்டுருக்காங்க அப்படின்னு. பார்த்தேன்டா, குரூப் 2 அவருக்கு தாண்டா விட்டுருக்கானுங்க. சரி, எனக்கே பார்க்கும்போது கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் எந்த நம்பிக்கைடா படிக்கிற? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஒரு லைஃபு, எனக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் கிடையாது. கம்பெனிலையும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே வழி, படித்து தான் ஆகணும். இது கிடைக்குதோ இல்லையா, ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. படி சொல்லிச்சலாம். இங்கே ரூமில் தான், வேறு என்ன வேலை? ரூமிலெல்லாம் படிக்கிறானுங்க. அதை படித்து நான் பண்ண போகிறேங்க தான் தெரியல. சரியா? நானும் சரிதான் வந்துடுறேன். ஓகே, சரி. சில பேருக்கு பணத்து மேல ஆசை, சில பேருக்கு பதவி மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். எப்ப சார் அடங்க உங்க பெரிய தெரியல கதை, தெரியல. ஒரு 100 பொம்பளை கூட அப்ப சொன்ன சரியா? இல்லை மச்சான், படிக்கிறதா? ஏய், என்னடா ஆகுனா படிக்கிறேன் லீவ் சண்டே கூட இன்னும் படிச்சு கிடைக்கிறீங்களாடா? நீ ஒன்றா தானே இருக்குது படிக்கிறதுக்கு. சரி, ஆள் கூப்பிட்றா கூட துணைக்கு. ஓன் ஆள் கூப்பிட்டா நான் ஏன்டா வரணும்? நீ போட. நீ இல்லாம நான் எங்க மச்சான் போயிடுறேன். என்னால் வர முடியாது. அதுதானா? படிச்ச வரையும் போதும். வாடி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. ஹலோ மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு அட் த சேம் டைம் கிடைக்கிற போதெல்லாம் எடுத்து படிக்கிறான். வேகன்சி என்னமோ கம்மியாக தான் விட்டுருவாங்க. பட் ஆனால் அவன் தைரியமாக உட்காந்து படிக்கிறான். என்னன்னா அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அவன் படித்து வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா எந்த கம்பெனியுமே இப்பெல்லாம் பர்மனெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அவன் 2000 3000 1000 இல்லை 100 வேகன்சி விட்டாலும் சரி, அவன் படிச்சு தான் அவனும். இந்த வேற ஆப்ஷன் இல்லாமல் அவன் நம்பிக்கையோட படிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவனை பிரெயின் வாஷ் பண்ணி படிக்கிற பையனை அவனை வெளில கூப்பிட்டு போகிறான். ஓகே, உங்கள் இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பில் 2 விதமான ஃப்ரெண்டு வருவாங்க. ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வழிநடத்தி போற ஃப்ரெண்டா இருப்பான். இன்னொருத்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மள கெடுக்கிற ஃப்ரெண்டா இருப்பான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் வேணா நான் சொல்றேன். ஸோ நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்முக்கு போயிட்டு நீங்க ஹெவி ஒர்க் அவுட் பண்றீங்க. பட் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு டயர்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க போய் சோர்ந்து உட்காருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா வந்து ஒர்க் அவுட் பண்றாரு. அதை பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி நீங்க வந்து அந்த டயர்ட் ஆகாம திருப்பி நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இதுதான் மக்களே லைஃப். நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்றது தான் இந்த வீடியோடைய கோலே. மக்களே, நீங்கள் மண்டே மோட்டிவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சண்டே மோட்டிவேஷன் எப்படி இருக்கு? ஸோ சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். பட் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுடைய ஆளை பக்கம் அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனானே, அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ மக்களே, அடுத்து அதுதான் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்களை இன்னொரு வீடியோலேருந்து பார்க்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தினேஷ். நன்றி. A few moments later. சொல்லுவ ஒரு பானிபூரி கூட வாங்கி தரல மச்சான். போனது வேஸ்ட்டு மச்சான். எது ஏத்தாலும் சண்டை தான். சண்டை போட்டு தான் மிச்சம் இன்னைக்கு. நாங்கள் மொத்தம் உன் வேலையும் உருப்பில்ல, என் வேலையும் உருப்பில்ல. படிச்சுட்டாது இருந்திருப்பேன். பானிபூரி சாப்பிட்டியா?